வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஆர்பியில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன்டு காப்பி ஒன்று தேவைப்படும். ரெண்டாவது சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஎட் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும். இதை தவிர போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 510 ருபீஸ் வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷனோடு சேர்த்து தேவைப்படும். டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் மூலமா கூட நீங்கள் பணம் செலுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 510 ரூபா இந்த ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. அதுலேயும் பிஜி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஃபார்ம், அது என்ன டேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் டீட்டெயில் இருக்கும். அது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? யூஜிக்கு தனியாக பண்ணியிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிஜிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதை இந்த ஃபார்மும் தேவை. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஆர்பி வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு வந்து மெயில் ஐடி கிடையாது, பியூசி பண்ணியிருக்காங்க. அவங்க +2 படிக்கல, 10th முடித்த பிறகு அவங்க பியூசி படிச்சுட்டு யூஜி பிஜி பிஎட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். வாங்க போகலாமா? ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஆர்பி ஆன்லைன் எக்ஸாம்ஸ்.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது பார்க்குறோம் இல்லை ஹோம் பேஜ் போகிறோன்னு பார்த்தா அதை சைட் கேனாட் பி ரீச்னு வருது. ஸோ சைட் அடிக்க ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னா பிஸியாக இருக்கும். இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன், உள்ளே போகுது. இப்போ அந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை நவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, இவங்களுக்கு வந்து மெயில் ஐடி இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே க்ரியேட் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேமில் உங்கள் பேர், லாஸ்ட் நேமில் இனிஷியல் இல்லைனா பேர் கொடுக்கலாம். அப்புறம் யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வேர்ல்டில் வேறு யாருமே கொடுக்காத யூசர் நேம் புது நேமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்து பாருங்கள். வெறும் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் புது நேமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வித்தியாசமாக ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு அதே திருப்பி இன்னொரு வாட்டி ரீடைப் பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இயர் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த பர்த் இயரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ பர்த் இயரை டைப் பண்ணி வச்சு அடுத்தது மேலாக ஃபீமேலான்றது செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் உங்களுடைய செல் நம்பர் என்னன்றது வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு அழுத்திட்டு ஸோ இப்போது திருப்பி ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் என்ன வருதுருக்கு பார்த்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடை இப்போ இந்த இடத்துல வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை அழுத்துங்க. அது கண்டினியூ அழுத்தின பிறகு உங்களுக்கு புதுசாக ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் அது. ஸோ இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது முன்னாடி மெயிலுக்குள்ளே போய் பார்க்குறேன். ஸோ மெயிலுக்குள்ளே போகுது அது. ஸோ திருப்பி நான் டிஆர்பி வெப்சைட்டுக்கு போக போகிறேன். உள்ளே போய்ட்ட பிறகு அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்க்க போகிறேன். க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஜிமெயில் இன்ட்ரோ இது காட்டுது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஆர்பி வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ண போகிறேன். திருப்பி அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை அழுத்துறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே கேண்டிடேட் நேமில் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியலில் ஃபஸ்ட் இனிஷியல் டைப் பண்ணிவிட்டு நேமில் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க.
ஸ்பெல்லிங்லாம் வந்து 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அதில் அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேமில் அம்மா பேர். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிறந்த தேதி செலக்ட் பண்ணியாச்சு. பாலினத்தில் ஃபீமேல் கேண்டிடேட்னால ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கேஸ்ட்டு பிசி, அதனால் பிசி செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல உடல்நிலையில் இருக்கிறதுனால ஹேண்டிகேப்டான்னு கேட்குறதுல வந்து நோ கொடுத்துருக்கோம். இப்போது மின்னலில் இமெயில் ஐடியில் வந்து உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணுறோம். திருப்பி ரிப்பீட்டடாக இன்னொரு வாட்டி கேட்குது, இன்னொரு வாட்டி டைப் பண்ண சொல்லுது மெயில் ஐடியை, அதனால் திருப்பி இன்னொரு வாட்டி மெயில் ஐடியை டைப் பண்ணுறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃபோன் நம்பர், அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கரெக்டான செல் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு செல் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் இது கணக்கு. இப்போ வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் ஒரே நம்பர் கொடுக்காதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் தனித்தனியாக கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு முகவரி, வீட்டு அட்ரஸும் இதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. தாலுக்கா, டிஸ்ட்ரிக்கு, என்ன மாவட்டம், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பின்கோட் நம்பரு அதை நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். டிஆர்பி வெப்சைட்குள்ளே நீங்கள் போனோன்னா இந்த பாஸ்வேர்டு தான் ஞாபகம் வச்சுட்டு போகணும். அதனால் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் அலோடு இல்லை. நீங்கள் வெறும் கேரக்டர்ஸோ இல்லை நம்பர்ஸோ டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் தவிர்த்து பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருப்பி அதே பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்கள். ஸோ அதே பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு ரீடைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இதில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துருங்க, நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க, டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி போய்ட்டு பதிவு செய்க அப்படின்றத கொடுங்க. சரி ஓகேன்னு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் உங்களுக்கு. இந்த இடத்துல அந்த டிக் மார்க் போட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்து ஒத்துக்கொள்கிறேன்ற மாதிரி கொடுங்க. இதில் ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னா இந்த இடத்துல திருத்தம் பண்ண செய்ய வேண்டும் அப்படின்றதில் இருக்கிறத கரெக்ஷன் பண்ணுறதில் நீங்கள் மாற்றிக்கலாம் எடிட் டீட்டெயில்ஸில். அப்படி இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சரியாக உள்ளது சமர்ப்பிக்கவும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கான யூசர் நேம் தனியாக வந்துடும், உங்களுக்கு பதிவேன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கும், உங்கள் செல்லுக்கு கூட மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இதை நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும், அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது ஒரு பிரிண்ட் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வரும். 2 ஷீட் காட்டுது, அதனால் ஃபஸ்ட்டு ஷீட் மட்டும் அதனால் 1 செலக்ட் பண்ணி நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது மெயிலில் போய் பார்க்குறேன் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு சும்மா அதை செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இது வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ உள்நுழைய இங்கே கிளிக் செய்யணுன்ற இடத்துல இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம உள்ளே போக போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா உங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கிறது. இப்போ பிரிண்ட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே பார்த்து டைப் பண்ணணும் லாகின்குள்ளே. இல்லை உங்கள் மெயில் ஐடியிலையும் இருக்கும் அந்த லாகின் நம்பரு. ஸோ அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை இங்கே மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடில் மேலே என்ன நம்பர் வந்திருக்கு 82P8N அப்படின்ற அந்த நம்பரை இன்னொரு வாட்டி ரீடைப் பண்ணிவிட்டு அதை பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. உள்ளே போகும். உள்ளே போன பிறகு இப்போ ஒரு ஸ்க்ரீன் வருது. இதில் ஃபில் எஜுகேஷன் டீட்டெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த எஜுகேஷன் டீட்டெயிலாம் நம்ம உள்ளே லோட் பண்ண போகிறோம். இது அடுத்த ஸ்டேஜ். ஸோ ஃபில் எஜுகேஷன் டீட்டெயில் கிளிக் பண்ணோன்னா உள்ளே போகுது. நம்ம ஏற்கனவே டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே காமிச்சிருச்சு. இப்போ நம்ம எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் டைப் பண்ண போகிறது இது வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்டேட் போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஸ்டேட் போர்ட் செலக்ட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் பண்ணதுனால தமிழ் மீடியம். அதில் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு எந்த டேட்டில் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றது அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த மந்த்து எந்த இயர் அப்படின்ற அந்த மந்த்து இயரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி சொன்னால் போதும். அப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட், இப்போ இந்த ஸ்க்ரீன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 10th +2 டிகிரி மார்க் ஷீட்லாம் கையில் வச்சுருக்கணும். +2க்கு
இப்போ ப்ளஸ் டூவில் பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹெச்எஸ்சி, நீங்கள் ஹெச்எஸ்சியில் இவங்க பியூசி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பியூசின்னு போட போகிறோம். ஸோ இதுவும் அவங்க தமிழ் மீடியம் தான் பண்ணியிருக்காங்க. அது எப்போ முடிச்சிருக்காங்கன்ற அந்த இயரை வந்து இதில் ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டிகிரி, யூஜி டிகிரி எங்கே படித்தாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்றதை அந்த இடத்துல டைப் பண்ணுறோம். இப்போ அதுக்கான இயர், எந்த இயர் அப்படின்றத டைப் பண்ண போகிறோம். இதுவும் அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதே மாதிரி அடுத்தது அவங்க பிஜி எப்போ முடிச்சிருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு, அப்புறம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, இதுவும் தமிழ் மீடியம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எந்த இயரில் எந்த மந்தில் முடிச்சிருக்காங்கன்றதும் பார்த்து டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிஎட் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் இதில் வருது. ஸோ அதுக்கான இயர், அதுக்கான மந்த்து இதை நம்ம செலக்ட் பண்ணி மந்த் இயர் செலக்ட் பண்ணி போட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த தகுதி பெற்றிருக்காங்களா அப்படின்றதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். யூஜி, பிஜி ப்ளஸ் பிஎட் 3 காம்பினேஷன் வந்தனால கடைசி ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் அவங்களுக்கு முதன்மை பாடம் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத இதில் போட போகிறோம். இதில் இவங்க ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி செலக்ட் பண்ணி போட்டிருக்கு. பிஜிலேயும் அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை எடுத்திருக்காங்க. அதனால் பிஜிலேயும் ஹிஸ்ட்ரின்றத மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, பிஜி டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல இவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிஜி டீச்சராக எங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இங்கே ஒர்க் பண்ணலை. அதனால் வந்து இங்கே நோன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நோ செலக்ட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் பிஜி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு கொடுங்க. கன்ஃபார்ம் எல்லோரும் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதில் எஸ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டீட்டெயிலை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, மந்த், இயரை பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எந்த மாவட்டத்தில் தேர்வு எழுத விரும்புகிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ அவங்க நாமக்கல் மாவட்டம் இருக்கிறதுனால அவங்க நாமக்கல் மாவட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் உறுதிமொழின்றதில் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பதிவு செய்க அப்படின்றத டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரை நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டைமு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஸ்டத்தில் ஸ்கேனர் மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்கேனர் மிஷின் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலயமா உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணும்போது அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சைஸுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்கேனர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 3D பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரையும் நான் பிளாக் பண்ணிவிட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அது ஸ்கேன் ஆகும். ஸோ ஃபோனில் நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு டெக்னாலஜியெல்லாம் வந்துடுச்சுனால ஸ்கேனர் மிஷினே தேவை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் டிஆர்பி வெப்சைட் போகிறோம். அதில் செலக்ட் ஃபோட்டோ டு அப்லோடில் இந்த ஃபோட்டோவை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்னேச்சரை அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் கரெக்டாக வரணுன்னா அதோடய ஃபைல் சைஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபைல் சைஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற சைஸை விட்டுட்டு நீங்கள் சைஸ் மாறி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணது தப்பு. திருப்பி இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்கேன் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்கிற சைஸ்க்குள்ளே பார்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோடுன்ற பட்டனை அழுத்தணும்.
அப்லோட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்லோடிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுற ப்ராசஸ் எப்படி அப்படின்றது தான் இப்போ பார்ப்போம். இது அடுத்த ஸ்டேஜ். கிளிக் ஹியர் டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ப்ரீவியூ காட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரீவியூ காட்டும். அதில் போய்ட்டு அக்ரி அப்படி செலக்ட் பண்ணிட்டு பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ண பிறகு இப்போ பேமெண்ட்டு கட்டுறதுக்கான ஏரியாவுக்கு போவோம். இப்போ இவங்க வந்து டெபிட் கார்டு, அதான் ஏடிஎம் கார்டு மூலயமா அவங்க வந்து பேமெண்ட் கட்ட போகிறாங்க. அந்த டெபிட் கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும், அந்த கார்டு மேலேயே இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணணும். ஸோ சிவிவி நம்பரு கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அதை பார்த்து அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணுங்க. அந்த கார்டு மேலே இருக்கிற பேரை டைப் பண்ணுங்க. பார்த்து டைப் பண்ணிட்ட பிறகு மேக் பேமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அது என்ன நம்பர்னு பார்த்துட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பேமெண்ட் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டினதை பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா பிரிண்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கான டீட்டெயில்ஸு பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்து நம்ம பேமெண்ட் கட்டினதுக்கான டீட்டெயிலை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வரும், அதை நீங்கள் அப்படியே போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து டிஆர்பிக்கில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்றதான் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போல் வீடியோஸை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் தமிழ்மணம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேர்த்து தேவைப்படும். டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் மூலமா கூட நீங்கள் பணம் செலுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 510 ரூபா இந்த ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. அதுலேயும் பிஜி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஃபார்ம், அது என்ன டேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, யூஜி முடிச்சிருந்தீங்க யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஎட் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் கையில் வச்சுருக்கணும். இதை தவிர போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 510 ருபீஸ் வந்து பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது. அது என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன்டு காப்பி ஒன்று தேவைப்படும். ரெண்டாவது வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஆர்பியில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? யூஜிக்கு தனியாக பண்ணியிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிஜிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதை இந்த ஃபார்மும் தேவை. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஆர்பி வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்டுக்கு வந்து மெயில் ஐடி கிடையாது, பியூசி பண்ணியிருக்காங்க, அவங்க +2 படிக்கல.